சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா, பணத்த குடுத்துட்டு ஏமாந்து போயிருப்பாங்க. அவங்க நல்லவங்கன்னு நெனச்சுட்டு இவங்க குடுத்துருப்பாங்க. அவங்க பணமே இருந்தாலும் இவங்கள்ட்ட திருப்பி குடுக்கணும் அப்படின்னு நெனைக்க மாட்டாங்க. இருந்தாலும் அவங்க குடுக்கறதுக்கு மனசு வராது. அது மாரி நேரத்தில நீங்க நாட்டு மருந்து கடையில திரவிய பட்டைன்னு சொல்லிட்டு ஒரு பட்டை விக்கும். நம்ம நார்மலா யூஸ் பண்ற பட்டை மாரி இருக்காது. அது கொஞ்சம் அழுத்தமா இருக்கும். நம்ம வேப்ப மட்டையெல்லாம் இருக்கு இல்லையா? அது மாரி கொஞ்சம் அழுத்தமா இருக்கும். அது திரவிய பட்டைன்னு பேரு. அந்த மாரி திரவிய பட்டைய வாங்கிட்டு வந்து, நீங்க விளக்குல காமிச்சு அப்படியே நல்லா காமிச்சீங்கனாக்கா, அது எரிஞ்சு போயிடும். அப்படியே கரியா வந்து கொட்டிடும். ஒரு விளக்கேத்தி வச்சு அதில வந்து நீங்க காமிச்சிடுங்க அத. காமிச்சீங்கனாக்கா, அது நல்லா கரியா போயிடும். அதில ஒரு 2 ட்ராப் வந்து நெய் விட்டு அத வந்து நல்லா குழப்பிக்கங்க. இத குழப்பி எடுத்து வச்சுக்கிட்டு, ஒரு வெத்தல எடுத்துக்கங்க. அந்த வெத்தலையில உங்களுக்கு யாரு பணம் குடுக்கணுமோ, அவங்க பேரையும், எவ்வளோ அமௌண்ட் குடுக்கணுமோ, அதையும் நீங்க எழுதிருங்க. எழுதி சுருட்டி வந்து ஒரு நூல போட்டு கட்டிடுங்க. கட்டி வந்து இது மாரி வேண்டிக்கிங்க. இது மாரி நான் குடுத்த பணம் எனக்கு வரணும். இது என்னோட பணம். இது வந்து எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு, அத நீர்நிலைகள்ல ஓடுற தண்ணீல இருந்துச்சுன்னா விட்டுருங்க. இல்ல எங்க ஒரு குளமோ, ஏதோ உங்களுக்கு நீர்நிலைகள்ல விட்டுருங்க. அது வந்து கால் படக்கூடாது. கால் படாத இடத்துல போட்டுருங்க. இது மாரி நீங்க வந்து அ வாரம் ஒரு நட நீங்க வாரம் ஒரு நட கூட இது மாரி எழுதலாம். முடிஞ்சதுன்னா எப்போ வேணாலும் அந்த பணம் கைக்கு வர்ற வரைக்கும் கூட இத நீங்க வந்து நீங்க எழுதலாம். இத வந்து நீங்க தொட்டு ஒரு குச்சால இல்ல ஒரு பட்ஸ் இது மாரி எதால தொட்டு தொட்டு நீங்க வந்து இந்த வெத்தலையில எழுதணும். அவங்க பேரு, எவ்வளோ அமௌண்ட் குடுக்கணுமோ அந்த அமௌண்ட்டு. இத வந்து வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கங்க. எனக்கு வந்து கூடிய விரைவில இந்த பணம் கிடைக்கணும்னு. இது மாரி வேண்டிக்கிட்டு நீங்க நீர்நிலைகள விட்டுருங்க. இது மாரி வாரம் ஒரு நட இதுக்கு நாளு கிழமை, நட்சத்திரம், நேரம் இதெல்லாம் கிடையாது. உங்களால எப்போ முடியுதோ அந்த நேரத்தில எழுதுங்க. எழுதி இப்படி வந்து நீங்க செஞ்சுட்டு வரும்போது, கூடிய விரைவிலேயே நீங்க குடுத்த கடன் வந்து உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். நன்றி.